Taste the Daily. மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சியை மலர செய்யும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக இன்று மீண்டும் பிரச்சாரத்தை துவக்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் புரட்சி தமிழர். நூற்று 53 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக இருந்ததை உணர்ந்தேன். மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியானதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். ஊழல்வாதி என செந்தில் பாலாஜிக்கு பட்டம் சூடிய ஸ்டாலின் அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது ஊழல்வாதி என ஸ்டாலின் பேசிய வீடியோவை காண்பித்து திமுகவின் முகத்தை தோலுரித்து காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்துருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? அதிமுக குறித்து பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை. நன்றி மறந்து அதிமுகவை பேசுவதற்கு அமைச்சர் ரகுபதிக்கு எந்த அருகதையும் கிடையாது. தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றுதான் அந்த கட்சி துவங்கினார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினார். பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டும். அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் நீங்கள் போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது. அதை அந்த நன்றியை மறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனத்துக்கு எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது. தேசத்திற்காக பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த அதிமுக பொதுச் செயலாளர். மக்கள் கொடுத்த கோரிக்கையை மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு பேரவை உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மக்களின் செல்வாக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் திமுக இழந்துவிட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று மாபெரும் சாதனையை புரிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இன்றைக்கு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்து அம்மா இருக்கின்ற பொழுதும் நிரூபித்து காட்டினோம். அம்மா மறைவுக்கு பிறகும்
சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாவட்டம் எக்கு கோட்டை என்பதை நிரூபித்து காட்டினார். ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டும் திமுகவை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. அதிமுகவின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. உங்களை வருகின்ற பொழுது பல பேர் மிரட்டப்பட்டதாக எனக்கு செய்தி. எந்த மிரட்டல் உரட்டல் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டுவது வாடிக்கை, திமுகவுடைய வாடிக்கை. இன்று அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பல நன்மைகள் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்ததும் தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் தொடரப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டங்களை நிறுத்தப்பட்டு விட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மா அவருடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். தாலிக்கு தங்கம், 1 பவுன், திருமண உதவி திட்டம் 25,000, 50,000 அதை நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டத்தை அதிமுக அரசு தொடரும். அம்மா மினி கிளினிக் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூடப்பட்டு விட்டது. முழுக்க முழுக்க கிராமத்திலே ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறந்து அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கே இருக்கின்ற அம்மா மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி, வெள்ளித்திரை என தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்தவர் என புரட்சி தமிழர் புகழாரம். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் புகழாரம். மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுக்கு எடப்பாடி கேட்டோம், அம்மா கேட்டோம், அதிகமான திட்டங்களை பெற்று தந்தோம். நீண்ட காலமாக நிலச்சீனை ஏற்பட்டவங்க கூட வீடு கொடுக்கல. நம்ம தான் உடனடியாக வீடு தான் கட்டி கொடுத்தோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் பி. சிவக்குமார் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். கழகத்தில் புதிதாக இணைந்த அனைவரும் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விமர்சனம். அனைத்து அரசு மருத்துவமனைகளில் மருந்து, மாத்திரை, ஊசி இல்லை. ஆனால் திமுக முதல்வரும் அமைச்சர்களும் வேற வசனம் மட்டும் பேசுவார்கள் என கடும் தாக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நேரில் ஆய்வு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள முளைப்பாரிகளையும் ஆய்வு செய்தார்.
குஜராத் மாநிலத்திற்கு ஒரு நாள் பயணமாக நாளை செல்கிறார் பிரதமர் மோடி. அகமதாபாத் அருகே லோதால் என்ற இடத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களையும் வழங்கி மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். யூபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யுமாறு அரசு ஊழியர்களுக்கு நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். தகுதியுள்ள ஊழியர்களுக்கும் கால அவகாசத்திற்கு முன்பே தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்குமாறு வலியுறுத்தல். வெங்காய விலையை கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டாம் என கிலோவுக்கு 21 ரூபாய் என்ற மானிய விலையில் வெங்காயம் வழங்கும் மத்திய அரசு. நாசிக்கிலிருந்து தரமான வெங்காயம் கொண்டு வரப்பட்டு NCCF மொபைல் வேன்கள் மூலம் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விநியோகம். வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரியர் குறித்து உதயநிதியின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். சென்னை மதுரவாயிலில் ஓடும் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருச்சியை சேர்ந்த மத்திய வேளாண் துறை விற்பனை அதிகாரி சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நித்தம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழக கடலோர பகுதியில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட இலங்கையின் கிளிநொச்சி அருகே உள்ள தர்மபுரம் பகுதியில் வீட்டின் செப்டிக் டேங்குக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதை கடத்தலுக்கு பாலமாக மாறியுள்ளதாகவும் பொதுமக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதைக்காக விற்பனை செய்ய வைத்திருந்த 670 மாத்திரைகள் சிக்கின. சிறார்கள் உட்பட 15 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சேத்துப்பட்டு அருகே விற்பனைக்கு வைத்திருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை தினசரி செய்தியாக உள்ள நிலையில் காவல்துறையின் நடவடிக்கைகள் பலவீனமாக உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஆலப்பேட்டையில் சொகுசு காரில் ரகசிய அறை அமைத்து புதுச்சேரி மதுபாட்டில்கள் கடத்திய நபர் சிக்கினர். புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்கள் ஆலப்பேட்டை வரை எடுத்து வந்த நிலையில் மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் உள்ள போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருவாரூர் அம்மையப்பன் காந்தி நகர் புதுத்தெருவைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் கடைவீதியில் மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி படுகொலை. பழிவாங்கல் திட்டத்தில் ஆள்மாறி நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளை இல்லை என பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 18 நாட்களில் 84 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 2 நாட்களில் 11 கொலைகளும், இந்த ஆண்டில் மட்டும் கடந்த 261 நாட்களில் 983 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் என வெற்று வசனம் மட்டுமே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற வந்த சிறுமியின் கழுத்தில் கத்திரிக்கோலை வைத்து மிரட்டிய நபரால் பரபரப்பு. விடியாட்சியில் வேதியெங்கும் சரளமாக புழங்கும் மது போதையால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இத்தகைய கொடூரத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் ஆவேசம்.
சென்னையில் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 45 லட்சம் மோசடி செய்தவர் சிக்கினார். வேலை தேடி திண்டாடும் இளைஞர்கள் போலியான வாக்குறுதிகளுக்கு பலியாகும் நிலையில் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் ஏமாற்றப்படுகிற நிலையே திராவிட மாடலின் வேலைவாய்ப்பு திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை போரூர் மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரியிடம் கணக்கில் வராத 1,29,000 ரூபாய் பணம் பறிமுதல். போரூர் மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து அதிக லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் கையூட்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை எழும்பூர் ஆல்ஃபர்ட் தியேட்டர் அருகே அரசு மதுபான பாரில் கத்திகளோடு அமர்ந்து மது அருந்திய பிரபல ரவுடியும் அவனது கூட்டாளியும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் மீது சிறிதும் பயமின்றி ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியில் மதுபோதை இளைஞர்கள் வீடுகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய நிலையில் தட்டி கேட்க வந்த காவல்துறையினரையும் தாக்க முயற்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது அச்சமின்றி குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2021-23 ஆண்டுகளில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு மீதான இறுதி விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் வார்டில் மேல்கூரை ஓட்டை வழியாக ஒழுகிய மழைநீரால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அவதி. வெளிநாடு சென்று தெரு தெருவாக ஓடும் அமைச்சர் மாசு தனது கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறையை கண்டுகொள்வதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் அருகே இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் திணறும் தீயணைப்பு படை வீரர்கள். விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் இப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்து மூச்சு திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயில்பட்டி கிராமத்தில் கடந்த ஜூலையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு தென் மாநில பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வரும் பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. சென்னை கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 250 கோடி ரூபாய் செலவில் திறந்து 2 ஆண்டுகள் ஆனாலும் புற்றுநோய், இருதய அறுவை சிகிச்சை, கதிரவியல் போன்ற முக்கிய பிரிவுகளில் மருத்துவ பணியிடங்கள் காலியாகவே உள்ள அவலம். பல படுக்கைகள் வெறிச்சோடி சேவைகள் சிதைந்த நிலையில் சுகாதாரத்துறை வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தில் மட்டுமே உள்ளது என பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் சர்வதேச நகரம் அமைய போகிறது என்று திமுக ஊடக விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. உண்மையில் அங்கு சர்வதேச நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதை ஆராய நிறுவனம் ஒன்றை தேர்ந்தெடுக்க டிட்கோ டெண்டர் போட்டுவிட்டு ஆய்வு கூட தொடங்காத நிலையில் சர்வதேச நகரம் என்ற பெயரில் தினமும் திமுக பொய் சொல்லி மக்களை திசை திருப்புவதாகவும் கடும் விமர்சனம். அரசு சார்பில் ஆஜரான வக்கீலுக்கு 20 கோடி கட்டண பாக்கி. தமிழக அரசுக்காக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்களில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களுக்கான கட்டணமாக 20 கோடி செலுத்தாமல் அதிகாரிகள் பாக்கி வைத்து கட்டணம் செலுத்தாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சின்ன பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் புகுந்த வெள்ள நீர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சத்துணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் 5 பேர் வயிற்று வலியால் அரசு மருத்துவமனைகள் அனுமதி. மாணவர்கள் நலனில் பள்ளி கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே விவசாயிகள் கொட்டி வைத்திருக்கும் நெல்மணிகளும் மழையில் நனைவதால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஸ்டாலின் அரசு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவல்லிக்கேணியில் 2 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி கரண்ட்டு போயிட்டுருக்கு. வீட்டில் குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களாம் இருக்குது. கரண்ட்டு வரத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்குது. வந்து இது கூடிய விரைவில் வந்து கரண்ட் வந்து ரெகுலராக வரக்கூடிய இருந்துச்சுன்னா எனக்கு நல்லபடியாக இருக்கும். வந்து குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நைட் நேரத்தில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆசிரியர் தாக்கியதில் பள்ளி மாணவரின் காதில் ஜவ் விழுந்ததாக குற்றச்சாட்டு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது துறையை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என பெற்றோர் கேள்வி. சார் வந்து என்ன எதுன்னு வந்து செம்ம ஜோசிட்டாரு. அடித்த உடனே அவங்க மாணவன் என் ஃப்ரெண்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு சார் வந்து புளியாண்டிக்குனா ஊர்னு கேட்டாங்க. புளியாண்டிக்கு சத்தியநகர்னு ரொம்ப செம்ம அது சொல்லிட்டுக்கப்புறம் இன்னும் சரியான பேசுவார். முதுகு மேலே காது மேலே தலை மேலே நிறைய மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த விடிய அரசின் தகரடப்பா பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் கீழே விழுந்த பரிதாபம். மகளிருக்காக இலவச பேருந்து இயக்குகிறோம் என வெற்று விளம்பரம் செய்யாமல் அரசு பேருந்துகளை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. விடிய ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நின்ற அவலம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா மாடல் அரசுக்கு எதிராக ஆசிரியர் சங்கத்தினர் கண்டன முழக்கம். முறையான ஊதிய உயர்வு மற்றும் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யும் விடியா திமுக அரசு ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் நலன்கள் குறித்து கண்டு கொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு பெரியார் நகரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் சிறுவன் மீது மின்சாரம் தாக்கியதால் பரபரப்பு. மின்விசிறி உடனடியாக நிறுத்தப்பட்டதால் சிறுவன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் போதிய பாதுகாப்பு இன்றி முகாம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சிற்றம்பாக்கம், பேரம்பாக்கம், தென்கரணை பகுதிகளில் 500 ஏக்கரில் விளைந்த 10,000 நெல் மூட்டைகள் ஆளும் திமுக அரசின் கொள்முதல் தாமதத்தால் மழையில் நனைந்து சேதமடையும் அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் அன்றாடம் உழைத்து வீணாவதை கண்டும் காணாது மௌனம் காக்கும் திமுக அரசு உடனடி கொள்முதல் நடவடிக்கை இல்லாவிட்டால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திறனற்ற திமுக அரசு மழையால் நனைந்த நெற்பயிர்களை கண்துடைப்புக்காக ஆய்வு செய்யாமல் முறையான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி சார்பில் செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கவுள்ள குரூப் 2 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளங்களில் வெளியீடு. தேர்வர்கள் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தல்.
காவல், சிறை மற்றும் தீயணைப்பு துறையில் 3665 பணியாளர்களுக்கு 2ஆம் நிலை காவலர்களாக தேர்வு. 2ஆம் நிலை காவலருக்கு விண்ணப்பிக்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நவம்பர் 9 எழுத்துத் தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் குப்பை கொட்டும் விடியா மாநகராட்சிக்கு எதிராக போராடிய மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அராஜகமாக கைது செய்ததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் மக்களை அவதிக்குள்ளாக்கும் திமுகவின் அராஜக ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் ஆத்திரம். சென்னை விருகம்பாக்கம் சத்யாநகர் பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக ஆவேச போராட்டம். கூட்டணியில் இருந்தும் அரசுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க திராணியில்லாத கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடிநீர் வாரிய அலுவலர்களுக்கு எதிராக சங்க ஊதியும் முழக்கமிட்டும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை அறிவிச்சாலே அதுக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கும். அரசினுடைய கவனம் ரொம்ப வேகமா இருக்கும். அதிகாரிகள் துடிப்பா வேலை செய்வாங்க, அதை ஊத விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா இங்க பார்த்தா சொரணையற்ற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த குடிநீர் வாரியத்தினுடைய செயல்பாடு என்பது இருக்குது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த விவகாரம். அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஏற்கனவே விசாரித்த அமர்வில் பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய பாடத்திட்டத்திற்கேற்ப தேர்வுக்கு தயாராக போதிய அவகாசம் வழங்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை தள்ளி வைப்பது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐபோன் 17 சீரிஸ் விற்பனை இன்று இந்தியாவில் தொடங்கும் நிலையில் டெல்லி ஆப்பிள் ஸ்டோருக்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாடிக்கையாளர்கள். A19 Pro சிப், 48 MB கேமரா, iOS 26 உள்ளிட்ட புதிய அம்சங்களால் ஐபோன் 17 சீரிஸை வாங்க இளைஞர்கள் ஆர்வம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க இயலாமலும் புறப்பட முடியாமலும் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. விமானங்கள் இயங்காததன் காரணமாக பயணிகள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறியும் அட்டகாசம் செய்து பட்டாசு வெடிக்கும் வீடியோ காட்சி. விடியா ஆட்சியில் பள்ளிகளில் மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாத காரணத்தால் கல்வி கற்க வேண்டிய வயதில் மாணவர்கள் பலரும் திசை மாறி போவதாக பொதுமக்கள் ஆவேசம். மைசூரு தசரா விழா தொடங்க 3 நாட்களில் உள்ளதால் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மைசூரு நகரம் முழுவதும் சுமார் 136 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்விளக்கு அலங்காரம், பூங்கா மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு அலங்காரம் செய்யும் பணிகள் மும்முரம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விடியா அரசு வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் 1 மணி நேர மழைக்கே சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் சிவகங்கை, திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். $2,796 கோடி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. இந்தியா மீதான அதிகப்படியான வரியை நவம்பர் 30க்குள் அமெரிக்கா ரத்து செய்யும். இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் நம்பிக்கை. இந்தியாவில் கோடீஸ்வர குடும்பங்களின் எண்ணிக்கை 8.7 லட்சமாக உயர்ந்துள்ளதாக மெர்சிடிஸ் பென்ஸ் ஊருன் இந்தியா அறிக்கையில் தகவல். அதிக செல்வந்தர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், டெல்லி 2ஆம் இடத்திலும், தமிழ்நாடு 3ஆம் இடத்திலும் உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் தெலங்கானாவை சேர்ந்த இந்திய மாணவனை சுட்டுக் கொன்ற போலீசார். உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை. பங்குச்சந்தையில் முறைகேடு செய்ததாக அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் சுமத்திய குற்றச்சாட்டை நிராகரித்தது இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபி. அதானி குழுமத்திற்கு எதிராக எந்த முறைகேடும் கண்டறியப்படவில்லை என செபி அறிவிப்பு. வெளிநாடு தப்பியோடிய தொழிலதிபர் லலித் மோடியின் சகோதரர் சமீர் மோடி கைது. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் டெல்லி விமான நிலையத்தில் போலீசார் அதிரடி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக இந்தியாவை பழிவாங்குவோம் என லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்க துணைத் தலைவர் மிரட்டல். ஜம்மு காஷ்மீரின் ஆறுகள் மற்றும் அணைகள் விரைவில் எங்களுடையதாக இருக்கும் எனவும் பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டுடன் விண்வெளிக்கு இயந்திர மனிதனை வரும் டிசம்பரில் அனுப்பி சோதனைகள் மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். இயந்திர மனிதனை அனுப்பும் திட்டம் வெற்றி பெற்றவுடன் 2027ஆம் ஆண்டு மார்ச் காலகட்டத்தில் மனிதர்கள் விண்வெளிக்கு சென்று வருவார்கள் என்றும் அறிவிப்பு. ஜப்பானில் பாத் ஆப் ரீபர்த் என்ற பிராந்திய கட்சியின் தலைவராக பென்குயின் என்ற பெயர் கொண்ட AI நியமனம். தேர்தல் தோல்வியால் கட்சி தலைவர் பதவி விலகியதை அடுத்து அரசியலில் ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான முயற்சி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக போயிங் மற்றும் ஹனிவெல் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவில் வழக்கு. விமானத்தில் எரிபொருள் சுவிட்ச் பொருத்தப்பட்டுள்ள இடம் மற்றும் அதன் வடிவமைப்பால் விபத்து நிகழ்ந்ததற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளதால் உயிரிழந்தவர்களின் குடும்பம் சார்பில் வழக்கு. பிற நாட்டினர் பிரிட்டனில் குடியேறுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுங்கள். தேவைப்பட்டால் ராணுவத்தை பயன்படுத்துங்கள் என பிரிட்டன் பிரதமருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் யோசனை. பாலஸ்தீனத்துக்காக ஒன்றிணைப்போம் என குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ள ஹாலிவுட் பிரபலங்கள். ஆஸ்கர் விருது வென்ற பாடகி பில்லி ஐலிஷ், நடிகர் கிலியன் மர்ஃபி மற்றும் ஜோக்கின் பீனிக்ஸ் உள்ளிட்ட 40 பிரபலங்கள் காசா போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தடை விதிப்பு. ஷேக் ஹசீனாவின் தேசிய அடையாள அட்டை முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கதேச தேர்தல் ஆணையம் தகவல். தடையை மீறி எல்லைப் பகுதியில் குவிந்த கம்போடிய நாட்டு மக்கள் மீது தாய்லாந்து ராணுவ வீரர்கள் தாக்குதல். ரப்பர் குண்டுகளால் தாய்லாந்து நாட்டின் ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதலில் கம்போடிய நாட்டு மக்கள் 29 பேர் படுகாயம். அமெரிக்க தேசிய பூங்காக்களில் கருப்பின அடிமை முறை குறித்த புகைப்படங்கள் மற்றும் பொருட்களை நீக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. அடிமையின் முதுகில் பெரும்படிப்பட்ட காயங்களை காட்டும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் உள்பட பல புகைப்படங்களை நீக்க உத்தரவிட்ட டிரம்புக்கு எதிராக வரலாற்று ஆசிரியர்கள் கடும் விமர்சனம். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முன்பாக கையில் பிட்காயினை ஏந்தியவாறு 12 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள அதிபர் டொனால்டு டிரம்பின் தங்க சிலை. கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் டிரம்புக்கு மேற்கொண்டு டிஜிட்டல் நாணயத்தின் எதிர்காலம் மற்றும் நிதிச்சந்தை பயன்பாடு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தும் வகையில் சிலையை அமைத்துள்ளதாக கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள் தகவல். ஆப்கானிஸ்தான் நாட்டின் சுமார் 6 மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவைக்கு தாலிபான் அரசு தடை விதித்து உத்தரவு. மக்களின் தகவல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை முடக்கியுள்ளதாக ஊடக அமைப்புகள் கண்டனம்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இன்றிரவு நடைபெறவுள்ள குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இந்திய அணி ஓமன் அணியை எதிர்கொள்கிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெற்றி. மலேசியாவின் ஜுனைட்டி ஆரிஃப் ராய்கிங் யாஃப் இணையை 24-22, 21-13 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கி சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான மதராசி திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டி உள்ளதாக தகவல். திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் வசூல் பன்மடங்கு அதிகரிக்கும் எனவும் படக்குழு தகவல். நட்டி நடராஜ் மற்றும் அருண் பாண்டியன் இணைந்து நடிக்கும் ரைட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. நீதிமன்ற கதைக்களத்தை கொண்டுள்ள இத்திரைப்படம் வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. மோகன்லால் நடித்துள்ள விருஷபா படத்தின் டீசர் வெளியீடு. அரசர் கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரிப்பு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நியூஸ் செய்திகள் தொடரும். மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் தனது எழுச்சி பயணத்தின் போது மக்களின் ஆதரவு அமோகமாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஜூலை 7ஆம் தேதி நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். எதிரிகள் எல்லாம் மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடத்தியதற்கு மத்திய அரசு உதவி செய்ததாக தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, மோத்தரெல்லாம் கொடுத்தாங்க. மத்திய அரசு கேட்கின்ற திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, கேட்கின்ற நிதியை கொடுத்தாங்க. யாரெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணார்களோ அவர்களெல்லாம் எதிரிகளாம் மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றோம். அதனால தான் சொன்னேன், 4 ஆண்டு காலமாக சிறப்பான ஆட்சி நடப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளில் உதவி செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னேன்.
கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் டிடிவி தினகரன் புரட்சித் தலைவி அம்மாவை கட்சியை விட்டு நீக்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சேலம் கழக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய புரட்சி தமிழர் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் நீக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது இவ்வாறு கூறினார். முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீ பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணால் பார்த்துங்க.